வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாங்கள் ஒற்றுமையாக மீண்டும் அதிமுகவில் ஒன்றிணைவோம். இது நிச்சயமாக நடக்கும். 2026இல் அதிமுக வெற்றியே தழுவும். எடப்பாடியால் இதை தடுக்க முடியாது. அவரது பதவி பறிக்கப்படும். நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதை எடப்பாடி மறந்துவிடக் கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நாங்கள் இதை நடத்தவில்லை. குறிப்பாக அவர் தற்பொழுது சுயநலத்திற்காக அதிமுகவை அடமானம் வைத்துவிட்டார். இரட்டை இலை சின்னம் பறிபோக வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரா? கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டு சதவீதத்தை இழந்து வருகிறது. 2026இலும் மிகப்பெரிய தோல்வியை தழுவினால் இரட்டை இலை சின்னமும் பறிபோகும். இதற்குத்தான் எடப்பாடி ஆசைப்படுகிறாரா என்ற கேள்வியையும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கேட்டுள்ளார். அவர் கேட்டது நிச்சயமாக மிக சரியாகத்தான் இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக வெற்றியடைந்திருந்தால் தற்பொழுது இப்பேற்பட்ட சூழல் இருந்திருக்காது. ஆனால் தோல்வி அடைந்தவுடன் அவருடன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உடன் நண்பர்கள் தவறான பேச்சுக்களை கொடுத்ததன் காரணமாக அதன் அடிப்படையில் தான் எங்களை கட்சியிலிருந்து நீக்கினார் என்றும் அவசரமாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தி பொதுக்குழுவை ஏற்படுத்தி பொதுச்செயலாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டார். ஆனால் இது அவருக்கோ அல்லது அதிமுகவிற்கோ எந்த ஒரு பயனும் அளிக்காது. காரணம், கட்சி என்பது தொண்டர்கள் அதிக அளவு தன்னம்பிக்கையுடன் தொண்டர்கள் செயல்பட்டால் மட்டும்தான் தலைமை அங்கு சிறப்பாக வேலை செய்ய முடியும். தற்பொழுது தொண்டர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உடன்பாடு முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கிறது. இது அதிமுகவிற்கு இழப்பாகத்தான் ஏற்படும். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த பதவியிலிருந்து அவர் விலக வேண்டும். முன்னாள் அமைச்சர்கள் 2 நபர்களது பேச்சை கேட்டுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறு செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். மீண்டும் பெரும் படையுடன் நாங்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வருவோம். அப்பொழுது எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியாது. கூடிய விரைவில் அது நடக்கும் என்று சென்னை விமான நிலையத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடியான பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். 2026இல் ஒருங்கிணைந்த அதிமுகவால் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.